ஹாய், என்னுடைய சகோதர சகோதரிகள், நண்பா நண்பிகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த தடவை தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றதுக்கே கொஞ்சம் ஒரு நெருடலாக தான் இருக்கு. ஏன்னா நடந்த சம்பவம் அப்படி. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள் சம்பிரதாயங்கள் நடந்துகிட்டே தான் போகும். அதை தாண்டி தான் வரணும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த விசேஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாம சின்ன வயதா இருக்கும்போது அது ரொம்ப பெரிய ஒரு கொண்டாட்டமும் ஆரவாரமும் இருந்தது நம்மளுக்கு. இப்போ நம்ம பெரியவளாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இது கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு எல்லாரும் கொண்டாடுறது நம்மளும் கொண்டாடுற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா அதுலயும் ஒரு வித்தியாசமா இந்த கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து எல்லாருக்குமே அது ஒரு ஒரு உளைச்சல தான் கொடுத்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறத சார்ந்தவா தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தமிழர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு மனத்தில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதில் ஒரு மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு 41 உயிரிழங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு இது கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிற ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக உள்ளதுதான். ஏன்னா லாஸ்ட் 2 days நான் வீடியோ போடல. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நமக்கு வேலைப்பளவு வேற இருந்தாலுமே கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா எப்படியா ட்ரை பண்ணி நம்ம போட்டுருவோம். இங்கதான் கண்டென்ட்டே இல்லையே. கண்டென்ட் யார் கொடுக்குறா? விஜய் அவர் தான் கண்டென்ட்டே கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அரசியல்ல விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியலே பயங்கரமா சூடு பிடிக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த கொஞ்ச நாளான கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சைலண்டா ஆயிட்டாரு. ஸோ கட்சிக்காரன் பெருசா எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா மக்கள் சந்திக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற யார் கண்டென்ட் கொடுப்பா? விஜய் அவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணும் போது தான் சுத்தி தான் அரசியல் வந்துட்டு இருக்கு. அவரே சைலண்டா இருக்கும்போது இப்போ பாத்தீங்கன்னா இந்த நான் தமிழர் கட்சி இருக்குல்ல, அவங்க மட்டும் பாத்தீங்கன்னா கட்டிக்கிட்டே கிடக்கானுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒப்பார வச்சுக்கிட்டு இந்த திமுகவோட அழகையா மாட்டானுங்களே. ஸோ அதனால அவங்க என்னதான் கதறினாலும் பேசினாலும் எந்த மேடையில சீமான் விட்டுமணன் சீமான் பேசினாலும் நம்மளுக்கு வந்து அதை கேட்கணும், அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படிலாம் தோண மாட்டேங்குது. இவனதான் அதான் தெரிஞ்சு போச்சு. அவனை போட்டு என்னத்தை பேச, அதாவது சேலத்திலே அடிவாங்க சோத்திலே அடிச்சு எல்லாத்துலயுமே அடிச்சாச்சு. அவனுக்கு சோறு தான் நீங்கலாம் வேற இருந்தீங்கன்னு தெரியாது. அப்படியே மாத்தி ஒப்பரிக்கானுங்க. ஸோ அப்புறம் இதுக்கு அவனுக்கு போட்டு நம்ம தொண்டை தண்ணி வத்திக்கிட்டு விஜயவர் ஏதாவது பண்ணட்டும், இல்ல அரசியல வேற ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நான் போடுறதுக்கு ஒரு காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப விஜயவர் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த 20 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லியிருந்தாருல, அந்த நிவாரண தொகையை அவங்களுடைய வங்கி கணக்குல வர வச்சுட்டாரு. ஓகேவா? இப்ப அது சம்பந்தமா வங்கி கணக்குல வர வச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு கரூர்ல உள்ள பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தவங்க தான் 2 குழந்தைகள் இழந்தவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி எடுத்து வெளியிடுறாங்க. அது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பத்தினா அது ஒரு மாதிரி பேசுறாங்க, ட்ரோல் பண்றானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்கணும்னு தோணுச்சு. நாக்கப்புங்கிறமே அதாவது கேட்டீங்கன்னா முதல்ல அது என்ன சர்ச்சைன்னு பாத்துருமா? அதாவது 2 சின்ன குழந்தைகளை இழந்த ஒரு தாயார். ஓகேவா? அந்த தாயார் தான் அந்த பெண்ணு தான் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்குது. அவங்க ரொம்ப வயசானவங்க கிடையாது, கொஞ்சம் ஒரு நார்மலா வயசுல உள்ளவங்க தான், ஒரு 32 வயசா இருக்கும். ஏன்னா 2 சின்ன குழந்தைங்க அவங்கள பறி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நிவாரண தொகை விஜய் வங்கி கணக்குல வர செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, ஆமா நாங்க வந்து 4 குழந்தைகள் இருந்துச்சு, நான் பாக்குறதுக்கு விஜய் சார் பாக்குறதுக்கு கூட்டு போனோம். கூட்டத்துல 2 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. வங்கி கணக்குல 30 லட்ச ரூபா வர வச்சுட்டாங்க. யாருக்குமே 10 லட்சம், இப்பதான் பாத்தீங்கன்னா 20 லட்ச ரூபா வர வச்சிருக்காங்க. போன் வந்து பாத்தீங்கன்னா எங்க கணவர்கிட்ட இருக்கு, நேத்து என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு அந்த துக்கம் எதுவுமே இல்லாம சர்வ சாதாரணமாக அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுது. அதுல வந்து ஸ்மைலி ஃபேஸோட லைட்டா நமக்கு தெரியுது. அதாவது ஒரு துக்கம் நிறைஞ்சவங்க பேசுறதுக்கும் வரும் வழியில நம்ம பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு புரியும்ல. சோ நானுமே அந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்குமே அந்த பெண் மேல என்னடா இது, பணம் கொடுக்கறது அவங்களுடைய கடமை, பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து கொடுக்குறாங்க, அதை நீங்க ஏத்துக்கிறீங்க, அதெல்லாம் நம்ம தவறு சொல்லல. ஆனா அதை சொல்லுற விதம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள விரிவா ஒரு ஏதோ நடந்துச்சு, நான் 20 லட்ச ரூபா வாங்கினா 30 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல வாங்கினா அப்படிங்கிறது சொல்லும் போது எல்லாருக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது இப்படி வைப்போம், அந்த உயிரோட வலிங்கிறத உங்களுக்கு புரியலையே, இது என்ன தாய் அப்படிங்கிற மாதிரி எனக்கெல்லாம் சரியான கோவம். அந்த வீடியோவை பார்த்த உடனே நான் வந்து என்ன தெரிஞ்சவட்டெல்லாம் சொல்லி நானே பயங்கரமா திட்டினேன். ஆனா அது கடந்து நான் போயிட்டேன். ஆனா இந்த சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் பேசினதை வச்சு ஏகப்பட்ட ட்ரோல், நிறைய பேர் அதை வச்சு விஷயங்கள் பரப்பிட்டே இருக்காங்க அந்த பெண் மேல அவதரா. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தாயா இதெல்லாம், அதாவது இதுக்கு முன்னாடி அபிராமிங்கிற ஒரு பெண்ணு பாத்தீங்கன்னா ஒரு கள்ளக்காதல விஷயமா பாத்தீங்கன்னா தன்னுடைய 2 குழந்தையும் கொண்டு இப்ப அதுக்கு வந்து தண்டனை கிடைச்சிட்டு அந்த விஷயம் தெரியுமா, அது கூட கம்பேர் பண்ணி இந்த பெண்ணை சம்மந்தப்படுத்தி இந்த பெண்ணை அப்படிப்பட்ட பணத்துக்காக போய் கொண்டுட்டாலும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ரொம்ப எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஒவ்வொரு மாதிரி தொழில் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு உபகாரமா ஆயிட்டு இருக்கு. சோ அப்ப எனக்கு இதுல வந்து இது வந்து இவ்வளவு பெரிய உபகாரமா ஆக்குறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் இதுல பேச நினைக்கிறேன். முதல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு செட்டப்பா தான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசம் இல்லாத ஒரு தாயா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்வி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது உண்மையிலே வெகுளியா இருக்கா? அது சில பேர் வந்து வெகுளியா ஒரு பேட்டி எடுக்கும் போது பேச தெரியாம பேசுவாங்க. இப்போ எல்லாருக்குமே கரெக்டா ஒரு கேமரா முன்னாடி எப்படி பேசணுங்கிறது எல்லாம் தெரியாது. பாமர மக்கள் சில பேருக்கு தெரியவே தெரியாது.
சோ புரியுதுல, அந்த நகையில பேசிச்சாங்கிறது எப்படியோ ஒண்ணு. ஆனா நம்ம வெளியில தெரியும் போது எப்படி தெரியும், இப்ப நம்மளுக்கே கோவம் வருதுங்கும் போது பொதுவத்துல எல்லாருமே கோவம் வரதாச்சு. ஆனா நான் இதை யாரை குறிப்பிட்டு சொல்லிட்டேன்னா, அந்த ஒரு பேட்டி எடுக்க போறாம்ல, உங்களுக்கு என்னடா அப்படி என்னடா உங்களுக்கு வேற ஆட்களே கிடைக்கலையா, அந்த பெண் போய் நீங்க இப்படி பேட்டி எடுத்து அதை ஒழிக்கும் போது அந்த பெண் ஒருவேளை வெகுளியா இருந்தா அவங்களுக்கு பேசுறியாம பேசி அவங்க அப்ப இதெல்லாம் எடுத்து வெளியிடுறமே, அப்ப இது ஒரு மாதிரி அவங்களே அந்த பெண்ணையே ஒரு தவறா இப்ப பாத்தீங்களா, எல்லாரும் நீ ஒரு தாயா பணத்துக்காண்டி பிள்ளைய விட்டுட்டு சிரிச்சுட்டு பேசுறீ அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் மாதிரி ஆகும்போது அந்த வீடியோ எடுத்தவங்க அவங்களுக்கு ஒரு சமூக அக்கறை ஒண்ணு இருக்கும், பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க 2 பேரை இறந்துருக்காங்க. சோ அப்படிங்கும்போது இது இப்படி நம்ம விட வேண்டாம், அதுல கூட நம்ம ஒரு எடிட்டிங் பண்ணி இல்ல அவங்க வேற மாதிரி பேச சொல்லி எடுத்து வெளியிட்டுருக்கலாம். ஆனா அப்படிலாம் இல்லாம உங்களுடைய சுயலாபத்துக்காக உங்களுடைய அந்த வீடியோ கண்டென்ட்டுக்காக எடுத்து வெளியிட்டேன். இது நீ யார் சொல்லி வெளியிட்டியோ அதுலயும் நம்மளுக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தளபதி விஜய் அவர்களை இந்த கரு சம்பத்துக்கு அப்புறம் இந்த கரு சம்பத்தை வச்சு எப்படியாவது அடிச்சிடணும், ஒழிச்சிடணும், அவர் அரசியலை விட்டு இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஆனா இது இப்ப அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிட்டு. எல்லாருமே சொல்றது மெயின் என்ன, எப்பா நீங்க இதை பெருசா பாத்தீங்கன்னா அவரும் தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்திலையும் ஒருத்தவங்க கூட விஜய் அவர்களை குறை சொல்லல, நீ என்ன சொல்லிட்ட அப்படின்னு இவங்க ரிவெஞ்ச் திருப்பி அடிக்கும் போது அது அவங்களுக்கு சரியான ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இது இவனுக்கு ஒருத்தம் கூட குறை சொல்ல மாட்டேங்குது. அப்போ அந்த 41 குடும்பத்தையும் நம்ம தப்பா போர்ட்ரேட் பண்ணு, அவங்கெல்லாம் ஒண்ணுமே லாய்க் கிடையாது, அவங்க எல்லாம் ஒரு இதே கிடையாது, அவங்க வேணும்னே குழந்தைய பணத்துக்காண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இப்ப மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அப்படிங்கிற எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பெண்ணுடைய வீடியோ இப்ப வைரல் ஆகி எல்லாருமே சமூகத்தில் அந்த பெண்ணை தவறா பேசும்போது நம்மளுக்கே கோவம் நம்மளே திட்டும் போது அப்போ எல்லாருமே இப்படி ஒரு இதை உருவாக்கணும் அப்படின்னு இது பிளான் பண்ணி நடத்தப்படுதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இதை நீங்க தான் வெளியில சொல்லணும். எல்லாருமே இதுல பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது. நான் ஓப்பனா சொல்லிட்டேன், எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே அந்த பெண்ணை திட்டம் தான் இருந்துச்சேன். ஆனா இப்போ அந்த சமூக வலைதளங்கள்ல அதை எல்லாருமே மேற்கோள் காட்டி அந்த பெண் பணத்துக்காக தான் இப்படி பண்ணிட்டு பணத்தை பண்ணி அந்த அபிராமி கூட எல்லாம் கம்பேர் பண்ணி போடும்போது இது ஏதோ வேணும்னே பிளான் பண்ணி இவங்க எல்லாம் சதி பண்றாங்களோ. இதுல கூட அதாவது 41 குடும்பங்கள் அவருக்கு ஆதரவாயிட்டான். இப்போ நல்லா பார்க்கணும், அவங்கள்ட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு, இந்த எதிர்கள்ட்ட எல்லாமே இருக்கு. ஆனாலும் இவர் எதுவுமே பண்ண முடியல. அவங்க இவ்வளவுக்குள்ள பிளான் பண்ணி இந்த விஷயத்துல கூட அவருக்கு தான் சாதகமா போகுது, விஜய் அவருக்கு தான் சாதகமா போகுது. அதனால அவங்க கங்கணம் கட்டிட்டு அப்ப இந்த சாதகமா இருக்கிற 47 பேரையும் நம்ம அசிங்கப்படுத்து, அவங்க ஒரு மாதிரி இல்ல ஒரு கேவலமா ஒரு போர்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற வகையில இது பிளான் பண்ணி பண்றாங்களோ. சோ அப்படிதான் எனக்கு தோணுது. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் இன்னைக்கு வீடியோ பண்ண நினைச்சேன். பொதுவா நாம பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட எதையுமே நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் சேனல். ஆனா இன்னைக்கு நான் போடுறதுக்கு காரணம் முழுக்க இதான். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்படி கேட்க இந்த வீடியோ வைரலாக அந்த பெண்ணுடைய சம்பந்தப்பட்ட உறவினர் எல்லாருமே இதை பார்க்கும்போது நீ என்ன மனுஷியா இப்படி சிரிச்சுக்கிட்டே வீடியோ விட்டுருக்க, இப்படி பேசுற, அவன் 2 பிள்ளைகளும் போய் இறந்துருக்காங்க, நீ 30 லட்சம் வந்துட்டு அப்படி பேசியா, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு அவங்ககிட்ட போய் இது பண்ண. ஒருவேளை அந்த பெண்ணு அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் இப்படி ஆகும் நமக்கு தெரியாம அது ஒரு வெளியே ஒரு பேட்டி கொடுத்துட்டு எல்லாருமே சேர்ந்து வைக்கும் போது அது அதுக்கு ஒரு பிரஷர் ஆகி மன உளைச்சல் ஆகி, ஏன்னா ஏதாவது நடந்துட்டா யாரா பொறுப்பேப்பீங்க? அது என்னடா ஒரு இது, அதாவது எங்க போய் எதிர்த்து இப்படி ஓடணும்னு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாதா? அது அபிராமி கூட கம்பேர் பண்ணி வீடியோ போடும் போது எனக்கு அவன் செருப்பா எடுத்து வந்துச்சு. அபிராமி அது ஒரு மனுஷன் ஜென்மே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தாய் பாசத்துக்கு ஈடு இணையா அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படிதான் நம்ம காலகாலமா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் நம்ம கண் முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளை பத்தி தெய்வங்கள்னா நம்முடைய அம்மா அப்பா தான். சோ அப்படிப்பட்ட தாய் தந்தருக்கு இணையா கடவுளுக்கோட மேல தாய் தந்தை தான். அப்படி அந்த தாயே ஒரு உலகத்துல ஒரு கெட்ட பேர் உருவாக்குற மாதிரி அந்த தாய் சாணம், அந்த அன்பு தாய்க்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குற மாதிரி தான் அந்த அபிராமி. சோ அந்த கேடுகட்ட அதுக்கு ஈக்குவலா இந்த பெண்மணியை கம்பேர் பண்ணி பேசும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. சோ பணம்னா எதை வேணா பள்ளி இழுக்குங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டுதானுங்க. சோ கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியோ ஒருத்தவங்க ட்ரோல் பண்ணி கொஞ்சம் சிந்திச்சு போடுங்க. சோ நீங்க போடுற கமெண்ட்னாலயோ நீங்க போடுற ஒரு ட்ரோல் கண்டென்ட்னாலயோ அந்த யாருமே 2 குழந்தைகள் இருந்தா குடும்பம் பத்தி என்ன இருக்கும். அதுல அந்த இப்போ ஒரு மொத்தம் 4 குழந்தைகள் நமக்கு தெரியல. இந்த மிச்ச குழந்தைகளுக்கும் அந்த தாய்ங்கிறவ தேவை. ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சு உங்களுடைய கமெண்ட்களையும் உங்கள் ட்ரோலையும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க உங்கள்கிட்ட பேசிக்க சொல்லிட்டு போயிருவீங்க, பார்த்துடுங்க. அதுவும் ஒரு உயிர் தான். அது என்ன சொல்ல எனக்கு தெரியல. இதுக்கு மேலே என்ன எடுத்து பேச, அதாவது இல்லை நம்ம ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. அரசியல் ஆட்டம் ஆடுங்க, அதுல பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்கும் ரேடியாக தான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. புரியுதா? இந்த அரசியல் என்னென்ன பண்ணுவீங்க எல்லாமே தெரிஞ்சா வந்திருக்காரு. அவர்கிட்ட நீங்க அரசியல் ஆடுங்க. உங்களுடைய அரசியல், உங்களுடைய 75 பாரம்பரியம், உங்களுடைய அரசியல் சாணைக்கு தகுந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட காட்டுங்க. ஆனா அவருக்கு இடையில மீடியா வச்சு ஒரு ஏழை பல மக்கள் இருக்காங்கல்ல, சோ அவங்க மூலமா ஒரு அரசியல் ஆட்டத்தை ஆடாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பாதிக்கும். அது உங்களுக்கு தெரியுது. அவர் டைரக்டா அவர் எழுத்தீங்கனாலும் அவர் என்ன பண்ணீங்கன்னா அவர் தயங்கிடுவார். ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்டத்தை ஆடாதீங்க. அது ரொம்ப கேவலமா இருக்கு. ஓகேவா? அதான் இந்த இதை சொல்ல நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நண்பர்கள் உங்க எல்லாத்துக்கும் என்ன தோணுச்சு? அந்த பெண் பண்ணது சரியா தவறா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன மாதிரி உங்களுக்கு தோணுது? ஸோ என்னோட தரப்புலன்னு சொல்லிட்டேன்.
அந்த பெண் மனம் தவறுதான், அதனால எனக்கு மாற்றிக்கிறது கிடையாது. எனக்கு பார்க்கும்போது எனக்கே திட்டம் தோணுச்சு. ஆனா அப்படி ஒரு பெண்ணை இப்படி பேச வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டு அதுக்கு காரணம் யார் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இதுல கேட்கணும். ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோல பார்க்கலாம்.